பேக்கிங் பண்றது நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்மஸ் டைம்ல நம்ம வீட்ல கேக் பேக் பண்றது அது ஒரு தனி ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் தான் கொடுக்கும். ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து லிங்கர் ஆயிட்டே இருக்குங்க. அப்படி ஒரு அரோமா வீடை சுத்தி ஒரு 2 to 3 days இருக்கும். பிகாஸ் நம்ம இந்த ஃப்ரூட்ஸ், பிளம்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து அந்த பேக் பண்ற ஸ்மெல் வந்து ஒரு 2 to 3 days அது ஒரு தனி ஃபீல் தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ரேசன்ஸ், வால்நட்ஸ், கேஷ்நட்ஸ் வச்சு தான் இன்னைக்கு நான் அந்த கேக்கை பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ஸ்பாஞ்சியா நல்ல அது ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/2 kg தான் ஃப்ரூட்ஸ் வந்து நான் 1 week பேக்கே நான் 90 ml ரம்ல கட் பண்ணிட்டேங்க. அது நல்ல ஃபர்மெண்ட் ஆன ஃப்ரூட்ஸில் தான் இன்னைக்கு நான் கேக் பண்ணியிருக்கிறேன். இது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. கடையில் நீங்கள் கேக் வாங்குறதோட வீட்டில் இந்த மாதிரி பண்ணும் போது அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு இருக்கு. இந்த ரெசிபி வந்து நான் தனி ஷார்ட்ஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இந்த மாதிரி கேக்கை நீங்கள் வீட்லேயே பேக் பண்ணலாம். அவன் இருக்கணும்னு அவசியம் இல்லை.